VBAC அப்படின்னு நான் பேசினங்காட்டி இந்த VBAC வந்து யாருக்கு நடந்துச்சு, சரண்யாக்கு நடக்கலைங்கிறது அவங்களே அவங்க பர்சனல் ஹேண்டில் போட்டுட்டாங்க. பிகாஸ் நியூ அடிஷன் டு தி ஃபேமிலினோட எல்லாரும் சரண்யாவை தான் நினைச்சிருப்பாங்க. யாருக்கு சரண் இந்த VBAC? VBAC was for my sister-in-law. என்னோட ஹஸ்பண்டோட தங்கச்சிக்கு வந்து VBAC நடந்துச்சு. So it's been exactly 45 days. And 45-47 days since it's happened. நானும் ரொம்ப நாளா வந்து போஸ்ட் பண்ணலாம் இருந்தேன். பட் உண்மை வந்து ஹரிதா பிளாக் மீ. எனக்கு தான் வந்து லைவ் பண்ணிட்டு யூ ஸ்டார்ட் போஸ்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு. அதனால 45 days நாங்க வெயிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. நாங்க சஸ்பென்ஸா வச்சுட்டோம். சோ VBAC நடந்தது வந்து பிரியா, சரண்யா சிஸ்டர்-இன்-லா அண்ட் மை ஸ்கூல் ஃப்ரெண்ட், அவங்களுக்கு தான் நடந்துச்சு. நான் தான் தடுத்துட்டேன், போஸ்ட் பண்ணக்கூடாது, இது வந்து ஃபர்ஸ்ட் லைவா தான் நம்ம பண்றோம், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கலாங்கிறது போஸ்ட் பண்ணிட்டேன். சோ சரண் சொல்லு சரண், வாட் வாஸ் யோர் ரோல் இன் திஸ் VBAC? நீ என்ன பண்ண அப்படிங்கறத கொஞ்சம் ஷேர் பண்ணிக்குவதில்ல. Okay, so in the VBAC வந்து ஹாஸ்பிட்டல் போனதுல இருந்து I had actually tried my level best to turn off the childbirth educator brain. I was there as a birth partner, so and நம்ம childbirth educator இல்ல, we are a birth partner. So அந்த birthing motherக்கு வந்து என்ன தேவைகளோ அதை வந்து பாக்குறதுக்கு தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கறது தான் வந்து it was my role. I went there as லோகப்பிரியா's அண்ணி. அவங்க கூட வந்து பர்த் பார்ட்னரா, பிகாஸ் ஃபேமிலியில வேற யாருனாலையும் கூட போக முடியாததுனால ஐ செட் ஓகே ஐ வில் கோ. அதனால பர்த் பார்ட்னரா போறோம், அதுக்கு பிரியாக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பண்ணணும் அப்படிங்கறது தான் என்னோட தாட் ப்ராசஸ். வெரி டிஃபிகல்ட். சைல்ட் பர்த் எஜுகேட்டிவ் பிரெயினை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணுங்கிறது வந்து ரொம்ப கான்சியஸா ட்ரை பண்ண வேண்டிய விஷயம். ஆக்சுவலா சரண் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். சரண் வந்து அமைதியா இருந்தா கூட ஐ வாஸ் கான்ஸ்டன்ட்லி இன் டச். சோ என்ன நடந்துட்டு இருக்கு ரெண்டு பேத்துக்கும் நிறைய இட் வாஸ் ரன்னிங் இன் ஆர் பிரெயின் நினைக்கிறேன். எங்களால வந்து அதை ஷட் டவுன் பண்றதுக்கு ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டா இருந்துச்சு சொல்ல போனா. Yeah. Yes. So Priya was in Trichyல தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. Then how did this switch happen from Trichy to Namakkal and Namakkal to Coimbatore? கொஞ்சம் அத பத்தி சொல்லு சரண். Okay, so Hari, I just say it was fated to happen தான். இது எதுவுமே வந்து it wasn't a conscious decision initially. Priya வந்து எப்பவுமே when I was my VBAC when I was preparing, அப்ப வந்து she was pregnant for the first time. என்னோட second pregnancy அப்போ. So she's watching me request everybody in the family for a VBAC and then go till Chennai and all. So she always அவங்களுக்கும் வந்து cesarean, elective cesarean பண்ணதுனால she always had this at the back of her mind. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு. பட் தென் செகண்ட் கன்சீவ் ஆனோடனே எல்லாம் அந்த லாக்டவுன் பயங்கரம் அலபுலாலாம் நடக்கும். they still didn't circle down on any one particular doctor. They were still thinking about the whole thing. என்ன பண்ணலான்ட்டு the normal plan was நாமக்கல் வர மாதிரி தான். She was in Trichy during the lockdown. So அங்கே வந்து அவங்க ஸ்கேன்ஸ் செக்அப்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க because they couldn't travel. And ironically faith's hand-ஆ இல்ல குட்டியோட decision, the baby, like we always say, the baby decides how they want to be born. So I'm very particular. My niece has a strong mind. So she decided she wanted to be born by a vaginal birth. So where a complication, it was a mild complication. And adukku vandu they were referred to Dr. Mirdubashni at Women's Center. So they didn't go in person. Doctor said, don't come in person. Inga vandu enakku mail pannunga. நான் பார்த்துட்டு சொல்றேன்ட்டு மெயில் பண்ணிட்டு she said it's not a big deal. So நீங்க ஒன்னும் வரி பண்ணிக்க தேவையில்ல. பட் அப்ப இருந்தே வந்து she took a lot of personal care and she was following up on what was happening with them. Okay, so அவங்க வந்து every month she used to say நீங்க போயிட்டு send me the checkup details வந்து சொல்லுங்க, அடுத்த ஸ்கேன் போயிட்டு send me the scan details, இது எல்லாமே வந்து. So there was no complication after that. அது வந்து it was a hoax actually. So திரும்ப ட்ரை பண்ணிட்டு எல்லாமே வந்து the one thing that struck them very much was the way that senior doctor was in touch with them very much personally. Mail பண்ணுவாங்க, எப்ப கால் பண்ணாலும் எடுத்தாங்க. She fixed their scan appointments with a radiologist she knew in Trichy. So she's very helpful. So பிரியாவோட ஹஸ்பண்ட் என்னோட பிரதருக்கு வந்து he actually liked the whole approach a lot. He respected Dr. Mirdubashni a lot. So அவங்க மைண்ட்ல வந்து நாமக்கலா கோயம்புத்தூரான்னு ஒரு தாட்ல இருந்துச்சு. So what they said is it's a lockdown period. So 36 weeksல let's see குட்டி என்ன டிசைட் பண்றாங்க, பாடி கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. அண்ட் ஈவன் டாக்டர் சார் 36 வீக்ஸ்ல நீங்க அப்ப மட்டும் கோயம்புத்தூர் வாங்க if you're interested to birth over here வாங்க, and then we'll decide நம்ம feasibilities எல்லாமே பார்க்கலான்ட்டு. So they were laying low. 36 வீக்ஸ்ல போனாங்க. It was I think almost 36 and a half weeks, nearing 37 வீக்ஸ்ல போனாங்க அவங்க.
போயிட்டு எனக்கு பயங்கர டென்ஷன். 37ல டிராவல் பண்றீங்க, கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுட்டு போயிடுவான். சப்போஸ் நீ டிராவல் பண்ணதுல வந்து லேபர் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, பிகாஸ் இட்ஸ் இஸ் a second pregnancy. So I kept bugging her, பேக் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க, இன் கேஸ் யூ கோ தேர் அண்ட் யூ கோ டு லேபர்னா நாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு பின்னாடியே வந்துடுறோம். பயங்கர டென்ஷன் தான். பட் போனாங்க, டாக்டர் said இப்போதைக்கு டெலிவரி ஆகுற மாதிரி எதுவுமே இல்லை. And then they requested for a VBAC and doctor said okay, ஒரு there are 3 senior doctors, so you can approach இந்த மாதிரி வந்து I'll tell you who you can go to அப்படின்ட்டு. But அதுக்கு முன்னாடி, because a lot of your clients had gone to Dr. Anuradha, even I'd been receiving a lot of comments about Dr. Anuradha. We said Dr. Anuradha நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, if needed you can ask for her. So what Priya did was she asked, ma'am, Dr. Anuradha கிட்டே நான் கன்சல்ட் பண்ணவா? Doctor said yes, that's totally your call, நீங்க வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க, I have no issues. So அவங்க பார்த்துட்டு டாக்டர் சைட் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைங்க, நீங்க நெக்ஸ்ட் வீக் மாதிரி வந்து கம் ஃபார் செக்அப் அகேன் அட் ஆல்மோஸ்ட் 37 or 38 வந்து வாங்க, வந்துட்டு வந்து டிசைட் பண்ணிக்கலாம், we'll see what, but most likely we'll try for a VBAC, we'll see what happens. So இவங்க வந்து கோயம்புத்தூர்லயே இல்லாம ஊருக்கு கிளம்பி வந்துட்டாங்க, பிகாஸ் என்னோட டாட்டரோட பர்த்டே அந்த வீக்கெண்ட் இருந்துச்சு. she was like, அத்தை வந்துருங்க. So they came back home. முடிச்சுட்டு மண்டே போலாம், டியூஸ்டே போலான்னு தேர்ஸ்டே செக்அப் பண்ணிக்கே போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தேர்ஸ்டே மார்னிங் கிளம்பி போனாங்க. அண்ட் தென் த பிளான் வாஸ், என்னால வந்து கிட்ஸை விட்டுட்டு 2-3 வீக்ஸ் போய் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்றது. ஸோ மை பேரண்ட்ஸ் வேர் ரெடி டு டேக் கேர் ஆஃப் த கிட்ஸ். பட் தென் வி தாட் ஓகே ஃபைன், வெயிட் பண்ணிக்கலாம். அத்தையும் பிரியாவும் போயிட்டு செக்அப் போயிட்டு லெட்ஸ் see what they were telling. And then they went on Thursday. So what we planned was ஒரு சாட்டர்டே இல்ல சண்டே வந்து பூஜை, அந்த ஆயுத பூஜை வீக்கெண்ட். So பூஜை முடிச்சுட்டு வந்து my husband said he'll come drop me in Coimbatore. So we were staying in a friend's apartment. நான் வந்ததுக்கு அப்புறம் அத்தை வந்து ஊருக்கு ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்ட்டு. So they took her son along with her because he's never been without her. There's a second pregnancy இல்ல, so அந்த ஸ்டிக்கி ஒட்டிட்டே இருந்தான், அம்மா வேணும்னுட்டு. So he said okay, கூட்டிட்டு போயிட்டாங்க. பட் எனக்கு வந்து அவங்க போனதுல இருந்தே எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு அப்ரிஹென்ஷன். போய் இறங்கினோன்னு எனக்கு ஒரு தோணல் இருந்துட்டே இருந்துச்சு. I kept telling Shashti, இல்ல நம்ம ஏர்லியா போலாம், let's not wait for 3-4 days to go, நம்ம நாளைக்கு நாளானைக்கே போயிடலாம், அவங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க. எனக்கு என்னமோ தோணிட்டே இருக்கு. And then when she got on and then she gives me a call and says, and there's a bit of a stain, so slight bleeding Mary, but it's dry, so what do? I told her don't do anything, you check up தானே போற, the doctor will try, but most likely வந்து லேபர் கிக் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா you can expect a membrane sweep, but I don't know உன்னோட டாக்டர் என்ன யோசிக்கிறாங்களோ அதுதான். So go for a checkup, அது வரைக்கும் எதுவுமே யோசிக்காத, let's decide based on the checkup னு சொல்றோம். And she went for the checkup. The doctor doctor said she did not have an idea for an internal PV பண்ற ஐடியாவே இல்ல உங்களுக்கு. But then இப்போ slight bleeding இருக்குன்னு சொன்னதுனால she did a PV. She said இல்ல சர்விக்ஸ் இன்னும் பெருசா சாஃப்டன் ஆகல, நீங்க வந்து இப்போதைக்கு லேபர்ல போற மாதிரியே ஒன்னும் தெரியல. So this was what around Thursday, yes. And then doctor said weekend time நான் வெளியில போறேன்மா, 2 days I'm not going to be available, so Saturday வந்து ஒரு ப்ரீ செக்அப் மட்டும் வந்துருங்க, if all is good not a problem, we can wait, இல்லாட்டி வந்து we'll see what can be done னு சொல்லிருந்தாங்க. But one thing that the doctor was very particular from the first, அந்த 36 weeks போனதுல இருந்தே வந்து எல்லாரும் சொன்னது, we will not wait cross the due date. So 40 weeks வந்து தாண்டி we will not wait because we've seen a little bit of complications, so we're not okay with it னு சொல்லிருக்காங்க. So டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, டியூ டேட்க்கு ஒரு 2 days முன்னாடி ஒரு டியூஸ்டே வெனஸ்டே நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டே வாக்குல வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு, இல்லாட்டி வீல் இன்டியூஸ் அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அதுலயுமே வந்து she was very clear, she'll use only the balloon catheter, pitocin எல்லாம் கொடுக்க மாட்டோம், ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம், மோஸ்ட் லைக்லி இட் will all work well. சரி ஓகே அப்படின்ட்டு she gave me a call, she said all is good. I said சரி போய் ரெஸ்ட் எடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எனக்கு வேற இன்னொரு பயம், அவங்க வீட்லயே இருக்காங்க, ரொம்ப 38 வீக்ஸ் கிட்ட தானே போயிருந்தாங்க, கோயம்புத்தூரே போகணும். ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு பயம், அதுக்கு முன்னாடியே நாமக்கல்லே லேபர் கிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கோயம்புத்தூர் வரைக்கும் போறதுக்கு சான்ஸே இல்லை, எல்லாரும் ரொம்ப பதட்டப்படுவாங்க, அப்படியே நாமக்கல்லே அட்மிட் பண்ணிட்டு பிசி செக்ஷன் ஆயிடும். ஸோ வேண்டிட்டே இருந்தோம், நாமக்கல்ல இருக்க வரைக்கும், கோயம்புத்தூர் போய் பெயின் வந்துச்சுன்னா அது வேற, பட் நாமக்கல்ல இருக்க வரைக்கும் எந்த சிம்டம்ஸும் வர வேண்டாம். So they were very cautious. I had to keep telling her like ரொம்ப ஜாக்கிரதையா இரு, அந்த மெத்தட்ஸ் ஆஃப் இண்டக்ஷன் எதுவுமே பண்ணாத. கோயம்புத்தூர் போனதுக்கு அப்புறம் ஸ்டார்ட், ஐ ரிமெம்பர் ஹரி யூ வர் வெரி டென்ஸ், ஏன் நீ வந்து பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இருக்க, பண்ண சொல்லு, 37 வீக்ஸ் ஆயிடுச்சு, 38 வீக்ஸ் ஆயிடுச்சு. Then I was shit scared. I was like இங்கன்னா அதை பத்தி யோசிக்கவே முடியாது நம்மளால, ஏன்னா 2.5 hours 3 hours டிராவல் பண்ணணும், வீட்டுல எல்லாத்துக்குமே ரொம்ப பயம். So at this point I definitely have to say my mother-in-law had a very bad birthing experience with my husband.
her first, and it was an emergency cesarean with a lot of complications. So என்னோட சிஸ்டர் லா பிறக்கிறப்ப எங்க மாமனார் என்ன பண்ணாருன்னா 10 days முன்னாடியே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க எனக்கு ரிஸ்கே வேண்டாம்னு சொல்லிட்டாரு. சோ அந்த அளவுக்கு அவங்க மனசுக்குள்ள வந்து there was a lot of fear. So they kept telling but nobody pushed her. So that was a good thing, and decision was totally left to the couple to take the decision of a VBAC. இந்த பாயிண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னா எனக்கும் சரனுக்கு சாரி டு இன்டரப்ட், நான் வந்து யூ ஸ்டார்ட் இண்டக்ஷன் ப்ராசஸ் தான் நேச்சுரல் இண்டக்ஷன் ஸ்டார்ட் பண்ண பிகாஸ் ஐ ஹேட் த எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் தேர். எனக்கு தெரியும் இந்த போஸ்ட் 40 வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸ்டார்ட் பண்ண அவங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மதர் மாதிரி தான் இருக்கும், அவளுக்கு டைம் ஆகும் அப்படின்னு நான் ஒரு பக்கம் ஐ வாஸ் டெல்லிங் சரண்யா வாஸ் லைக் நான் பண்ணல வந்து நாமக்கலே ஆரம்பிச்சிச்சுன்னா அப்படியே பெட்ல வந்து அட்மிட் பண்ணிடுவாங்க விட மாட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப வந்து we were contemplating. Very confused time, but then thought okay fine, let's see what's happening. But then luckily nothing happened. But na yoscha mari vandu I kept telling you la Hari, the baby is very smart, it's got a plan in mind. எனக்கு என்னமோ தோணிட்டே இருக்கு, especially in the lockdown la vandu my belief in babies in utero vandu romba jaasti aiduchu. They do have a mind of their own. அவங்களே வந்து decide பண்ணுவாங்க how they want to be born. எவ்வளோ beautifully they orchestrate the whole pregnancy and birth அப்படின்ட்டு. So சொன்ன மாதிரியே அவங்க கோயம்புத்தூர்ல போய் செட்டில் ஆன உடனே the slight bleeding, and then they went for a checkup. Doctor said Saturday வாங்க. And then when we asked about the birth partner, they said ஒருத்தங்க தான் உள்ள விடுவோங்க, 2 பேர் எல்லாம் முடியாது. So அவங்களுக்கும் வந்து நீங்க கோவிட் டெஸ்ட் எடுக்கணும். So what me and husband thought was நாமக்கல்ல போய் எல்லா பக்கமும் சுத்திட்டு கோவிட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரேடியா அவங்களுக்கு பிரியாக்கு குடுக்கறப்பவே அங்கே போயிடலாம். So Saturday நான் கூட்டிட்டு போயிடுறேன் when by the time she goes for a checkup அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. Fine. So Friday போயிடுச்சு. Friday she did have some type of discomfort, like she was feeling very tired அந்த மாதிரி இருந்திருப்பாங்க போல இருக்கு. Friday night நாங்க போயிட்டோம், and then she's like எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, said nothing, take rest, it's normal அப்படின்ட்டு. Saturday வந்து afternoon 1 o'clock was her appointment. Morning ஒரு 7 o'clock வந்து டோரோ தட்டிட்டு she said Ani I want to go take bath, lang clothes எல்லாம் எடுத்துக்கிறேன். And we were like yeah okay. And then she said எனக்கு கொஞ்சம் எந்திரிச்சோனே ஒரு gush மாதிரி இருந்துச்சு, I don't know if my water broke. So in the point la I have to tell about Harini. So Harini from was also helping. Okay, she's a naturopathy doctor. She works in NA hospital. She also facilitates a lot of natural birth. Haritha every loop la irundanglo, Harini was always in the loop from around 35 weeks onwards. Was asking enna pannano. So for a natural illati kick start panna because 40 weeks தாண்ட விட மாட்டோம்னு சொல்லிருக்காங்க. So கொஞ்சம் பதட்டமா இருக்கா Harini. She said ஒன்னும் பிரச்சனை இல்லடா, they usually give a kashayam which will help kick start labor that is if the body and the baby is ready na, it will help kick start labor. Illati எந்த பிரச்சனையும் இல்ல. So ஹரினிக்கு கால் பண்ணப்போ ஹரினி said இல்லடா நீ கோயம்புத்தூர் போனதுக்கு அப்புறம் let's Priya settle in Coimbatore and then we'll start with the kashayam and the squats. அது முன்னாடி பண்ண வேண்டாம். And அதுக்கு முன்னாடி கூட சாரி டு இன்டரப்ட் சரண், அதுக்கு முன்னாடியும் ஹரினி என்னென்ன பண்ணாங்க பிரியாக்கு அப்படிங்கறதையும் சொல்லிடு. Yes, Harini had actually helped a lot because Priyaவோட first C-section reason வந்து she had a lot of amniotic fluid. Okay, so in the time வந்து around 30 weeks or so அதே மாதிரி தான் இருந்துச்சு. So it was at 21 which was quite high. So அது வந்து we spoke to Harini and then Harini gave her a type of diet. அதுக்கு முன்னாடியே வந்து the doctor had also told Priya sugar diet வேண்டாம், sugar ஃபுல்லாவே வந்து கட் பண்ணிடுங்க. Though she did not have gestational diabetes, they said sugar கட் பண்ணிடுங்க, let's see. So already 2 weeks வந்து Priya was on a low sugar diet, almost no sugar diet தான். கூட Harini வந்து she gave a specific diet to follow பண்ணி பாருங்க. We Priya followed the diet for around let's say 10 days மாதிரி follow பண்ணிருப்பாங்க, 1 week to 10 days, and then but the amniotic fluid வந்து நல்லாவே குறைஞ்சிச்சு, 10 points குறைஞ்சிருச்சு, came down to 11. And அதுக்கு மேல this is the optimum level, ரொம்ப குறைச்சிக்க வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். But then luckily வந்து செக்அப் போனப்ப வந்து the doctor had told high amniotic fluid is not a problem மா, நான் வந்து அதுல vaginal birth நிறைய பண்ணிருக்கேன், so fluid levels பத்தி worry பண்ணிக்க வேண்டாம். So that was out of our mind. அவங்க அதை சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே அதை பத்தி வந்து ரொம்ப worry பண்ண வேண்டாம். But yes, and the no sugar diet combined with Harini's actually worked wonders தான். So that is one thing that Harini did, and then she was always in the loop. So நானும் ஹரினியும் என்ன யோசிச்சிருந்தோம்னா let's not give her the kashayam or anything, rest எடுக்கட்டும். Tuesday, Wednesday when the doctor's back, because Saturday, Sunday doctor is not available, till Tuesday she wasn't available. So Tuesday வாக்குல ஒரு night மாதிரி we'll give her the kashayam. So we'll see how it progresses. Or Wednesday, Thursday admit ஆக சொல்லிருக்காங்க. அதுக்குள்ள if her body is ready it will progress.
மார்னிங்கே வந்து கஷ் எல்லாம் வந்தோடனே ஐ டென்ட் நோ. ஐ கால் ஹரிணி. ஐ சேட் ஹரிணி வாட்டர் பிரேக் ஆச்சா என்னன்னு டவுட்டா இருக்குடா. பட் தேர் வாஸ் அ கஷ். திரும்ப ரிப்பீட்டட்லி கஷஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி ஷிஸ் காட் அ சார்ட் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட். பட் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. மார்னிங் இது ஒரு 7:30 இருக்கும். ஹரிணி சார் ஒரு 8:30க்கு வா, நான் உனக்கு அந்த கஷாயம் பவுடர் தரேன், நீ இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துரு. இட்ஸ் ட்ரூ லேபர்னா நல்லா கிக் ஸ்டார்ட் ஆயிடும்டா. And then ask her to do the squats எல்லாம். And then she also said ask her to cough so that we know whether it's correctly amniotic fluid or vaginal discharge enna, because நம்ம என்ன child birth educators இருந்தாலும் the practical experience Harini's been seeing with a lot of birthing mothers. So I always called her to ask her what is happening. So அப்பதான் வந்து she said ask her to cough and see. we determined that it was an amniotic fluid. It was just vaginal discharge தான் வந்து நிறைய இருந்துட்டு இருந்துச்சுன்ட்டு we gave her the kashayam first dose. அதுக்குள்ள வந்து பிரியாவோட husband also came. So my husband was there, my mother-in-law was there, Priya's husband was there. My husband was a little right chill back. These people can take a decision அப்படிங்கிற மாதிரி. அவருக்கு உள்ள பதட்டமா இருந்தாலும் he didn't interfere much. பிரியா ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் பதட்டம் இருந்துச்சு. எங்க மாமியாருக்கு சொல்லவே தேவையில்லை. பட் ஐ மஸ்ட் ரியலி கங்க்ராச்சுலேட், அப்ரிஷியேட் them எல்லாம். எங்க மாமியார் வந்து எவ்வளவு பதட்டமா இருந்தாலும் she took a stand, she controlled herself. சரி அவங்க என்னமோ பண்றாங்க, ஆமா ரொம்ப வந்து டென்ஷன் பண்ணல. மேபி ஐ டோன்ட் நோ if it was respect for the decision that they took as a couple, இல்ல இருக்காங்க ஒன்னும் ஆயிடாது கோயம்புத்தூர் வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு தைரியமா இருக்கும். Gave her the kashayam and then we were waiting till 12:30. Yes, contractions konjam irundichu, milda irundite irundichu. We were timing them at 15 minutes once, திடீர்னு 10 minutes once. It didn't have a proper flow illa. So 1 o'clock எப்படியோ செக்அப் போறோம்ல, போய் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு செக்அப் போறதுக்குள்ள எல்லாம் பிரியாஸ் ஹஸ்பண்ட் வாஸ் a little tense தான். கிளம்பலாம் வா, 12:30 ஆச்சு கிளம்பலாம். பட் என் மைண்ட்ல என்னன்னா போஸ்ட்போன், லேட்டா போலாம், வெயிட் பண்ணுங்க, லேட்டா ப்ராசஸ் ஆகட்டுங்க. I remember we were talkingல கடைசி பேஷண்டா போலாம் சரண், கடைசியா போலாம், நம்ம எதுக்கு இப்பவே கடைசியா போலாம் அப்படின்னு இருந்தோம். But I had to respect Priya's husband's decision also, because yes அவங்களுக்கு அந்த பதட்டம் இருக்கும்ல, they did not witness much. எங்க மாமியாருக்கு ஒரு பதட்டம் இருந்துச்சு. So I said okay போலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அவங்க போனாங்க. Only Priya was anyway loved inside. And then there was still a bit of a confusion. Wanted the husband to go inside with her husband. So what we did was we asked actually ரெண்டு பேர் வந்து உள்ள விடுவாங்களா, so till birth ஒருத்தங்க இருக்க முடியுமா, because if he wants to be the birth partner can he be there, and then post birth because he may not be able to help with breastfeeding and taking care of the newborn, என்னால போக முடியுமான்னு. But then they were quite strict with the rules. They said ஒருத்தங்களுக்கு தானேங்க கோவிட், so beginning to end one person can come. If the person is the husband, not a problem. Husband இல்லைன்னா குழந்தை பிறந்த உடனே ஒரு 5 minutesக்கு குழந்தைய வந்து ஹஸ்பண்ட் கிட்ட காமிச்சிடுவோம். So அவங்க மேல வந்து லேபர் ரூம்ல குழந்தைய பார்த்துட்டு அவங்க போய்க்கலாம். And then you can stay in the hospital. When you're discharging, the others can see the baby soltaanga. So we were thinking and then decided, her husband said illa neengale ponga, it will be more comfortable for her also, taking care of the newborn post birth, during birth and all. Doctor வந்து check பண்ணிட்டு she said labor kickstart ஆயிடுச்சு, it's going very good actually. And the doctor also வந்து சொல்லிட்டாங்க, என்னானாலும் நான் வந்து உனக்கு progress பண்றதுக்கு எதுவுமே பண்ண போறது இல்ல, I'm not going to interfere at all because it's been going good. In case ரொம்ப ஸ்டால் ஆயிடுச்சு, சுத்தமா இல்லைன்னா கான்ட்ராக்ஷன்ஸே ஸ்டாப் ஆயிடுச்சு, சிலருக்கு அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு, அப்ப வந்து we can think about what to do. So அது வேற மைண்ட்ல, ஐயோ ஸ்டாப் ஆயிடக்கூடாது, நல்ல ப்ராக்ரஸ் ஆகணும் அப்படின்ட்டு. And one thing that actually happened was women's centerல ஒரு 1 week 10 days back there was a case of uterine rupture, but the mother was very bold. She saw the symptoms herself and then எதுவுமே there was no complication per se. So the doctors were actually on the safer side. Okay, they were a little, and the பதட்டம் வந்து இன்னும் இருந்துட்டு தான் இருந்துச்சு டாக்டர்ஸ் கிட்ட. It was like quite obvious in the way they were telling, and the doctor also said அதனால நான் வந்து இந்த டைம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியா இல்லம்மா, so I'm going to play on the safer side. So Priya வந்து they had 2 labor rooms for the patients without COVID test results வராதவங்களுக்கு வந்து they were quite kept comfortable. I'm not going to say it's a bad place. ரொம்ப நீட்டா ஒரு எக்ஸ்ட்ரா லேபர் ரூம் மாதிரி இருந்துச்சு. NST so she said நீ இங்க தான் இருக்கணும். யூஸ்வலி ரூம்க்கு விடுவோம், பட் ரூம்க்கு வந்து விடுறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு வந்து I'm not feeling okay with it. I feel quite tense. So இங்கே இருங்க, but then the birth partner கூட யார் இருக்காங்களோ attender can come. Early ones வந்து அவங்களை வெளியில கூட்டிட்டு போய் நடக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டு திரும்ப நீங்க கூட்டிட்டு வரலாம். They did not monitor. So generally வந்து எனிமா குடுக்கறதோ இல்லாட்டி வந்து no food no water எதுவுமே இல்ல. She was given food normally. எல்லாத்துக்கும் கொடுத்த ஃபுட் வந்து ஃபுல் சாப்பாடு கொடுத்தாங்க. She was allowed to have a lot of juices. So எல்னி எல்லாம் பேக் பண்ணிட்டு போயிடணும். எல்னி கொடுத்துட்டு then she was given a lot of juices. அங்க கேண்டீன்லயே ஆர்டர் பண்ணி சூப்ஸ் ஜூசஸ் எல்லாமே அந்த பிரேக் டைம்ல கொடுத்துட்டே இருந்தாங்க. காஃபி டீ வாட் எவர் வாஸ் வாண்டட். எதுவுமே வந்து அவங்களுக்கு ஐவி இது எதுவுமே போடல. ஸோ நார்மலி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த இன்டர்வென்ஷன்ஸ் எதுவுமே நடக்கல. பட் இந்த பதட்டத்துல வந்து என்ன நடந்துச்சுன்னா she was given NSCs வந்து அடிக்கடி போட்டாங்க.
Okay, so it was like 2 hours once வந்து NST பாருங்க. So that goes around 20 minutes இல்லையா? So நிறைய டைம் வந்து the duty doctor இருக்கப்போ when the duty doctors were changing, nurses were changing, அவளுக்கு வந்து sometimes 1 hour once NST போடுற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. Hi Saran. So NST வந்து அடிக்கடி போட்டாங்க. And இன்னொன்னு பிரியாவோட ஸ்டமக் ஷேப்புக்கு வந்து NST உட்காந்தாலோ எந்திரிச்சு கொஞ்சம் ரிக்ளைன் பண்ணி இருந்தாலோ நிக்கல. It was going இறங்கிட்டே இருந்துச்சு, ரீடிங்ஸ் ஒழுங்கா இல்ல. So they asked her to just lie down. So that was very difficult for her. Suddenly it was impromptu. திடீர்னு வந்து பிளான் பண்ணி Hari was free, I was free, so we just did it. Okay, so back to the story. Was also there, yes. Okay, so she was on her back now, and PVs வந்து occasionally பண்ணிட்டு இருந்தாங்க. Duty doctor was doing the PVs, junior doctor was doing the PVs. Even Anuradha ma'am வந்து she kept coming and checking whenever there was a patient in labor. எல்லாமே வந்து அடிக்கடி செக் பண்ணிட்டு இருந்தாங்க. So 1 hour once நான் வந்து வெளியில கூட்டிட்டு போறேன். We walked the stairs, we took a break, நடுவுல வந்து ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம், had some chocolates, she wanted chocolates, had some chocolates downstairs. And then நடுவுல கூட நீங்க என்ன இங்க சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. கீழே டாக்டர் பார்த்துட்டு இல்ல நாங்க ரெஸ்ட் ரூம் போலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. Then we were doing side lunges on the stairs. எல்லாம் பண்ணிட்டு ஒரு 10-15 minutes she'll go back inside. And then திரும்ப நான் ரூமுக்கு போய் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு then came back again 1 hour once இது நடந்துட்டு இருந்துச்சு. Night time we didn't do it very frequently. ஒரு 10க்கு மேல she was dozing on and off. So ஒரு 12க்கு நான் வந்தப்ப she was a little tired, so I didn't disturb her. Again at 2 also she was sleeping around the time, so நான் டிஸ்டர்ப் பண்ணல. Again I came in the morning 5க்கு வந்து நான் போய் செக் பண்ணப்போ there was not many people. இன்னொரு woman mother வந்து லேபர் பண்ணிட்டு இருந்தாங்க, but otherwise it was quite good. அதுக்கு முன்னாடி தான் நைட் வந்து 2 டைம் ஆக்சுவலி நைட் வந்து 1 hour ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரட்டும்னு சொல்லியிருந்தாங்க. பட் எங்க லக்குக்கு நாங்க 1 hour ரூமுக்கு போறோம். ரூமுக்கு வந்த உடனே அனுராதா மேம் ஹேட் அ பர்த் இருந்துச்சு. ஸோ குழந்தை அப்பதான் டெலிவர் பண்ணிட்டு வந்து வேஸ் பிரியா நான் செக் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போறேன்னு கூப்பிடுவோம். 10 minutesலயே நாங்க திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ அந்த கேப்ல வந்து ஹர்னி 3 doses ஆஃப் கஷாயம் கொடுத்தப்போ செகண்ட் டோஸ் ஆஃப் கஷாயம் வந்து குடிச்சிட்டாங்க அந்த டைம்க்கு. And then brought her back within 10 minutes. We didn't get that 1 hour free time, but then brought her back. NST எல்லாம் பண்ணிட்டு they said நீங்க கிளம்புங்க அவங்க தூங்குறாங்க அப்படின்ட்டாங்க. 5 o'clock வந்தப்போ கரெக்ட்லி பிரியாவும் எந்திரிச்சு இதுக்கு மேல என்னால முடியல என்னோட அட்டெண்டரை வர சொல்லுங்க அண்ணி இருப்பாங்க ஆமா சொல்லு. நானும் கரெக்டா அவங்க வெளியில வரப்ப I was standing outside, so they said இப்பதான் உங்களை கூப்பிட்டாங்க உள்ள போங்க. சரி நான் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன். She may be tired. They said okay fine go. This was not the main labor room, this was the side rooms. Normal NST OP எல்லாம் பாக்குறது தான் near the labor room. So they allowed me inside. I went inside and then she was like என்னால இதுக்கு மேல முடியல, இதை விட வலிக்குமா, because she had a lot of back pain. So என்னன்னா வந்து இங்க again குட்டி வந்து என்ன செக் வச்சிட்டாங்கன்னா குட்டியோட பம்ப்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சது. டியூரிங் த கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து வயிறு பாக்குறப்போ நல்லா குறைச்சிட்டே இருந்துச்சு. So we assumed that the baby was anterior தான். பிரியா வந்து படுத்துட்டே NSTக்கு இருந்ததுனால she had a lot of back pain. So she was leaning forward between all that. And then rest room போயிட்டு வந்தாங்க. selling her juice கொஞ்சம் குடி because night dinner சாப்பிட்டதோட இருந்ததுனால she was a little tired also. So juice கொடுத்துட்டு இருந்தோம் குடிக்க சொல்லி. She had a little bit of chocolate. And then திரும்ப NST போட்டாங்க. Her contractions were like quite severe, as in 1 minuteக்கு மேல இருந்துச்சு and peak தாண்டி போயிட்டு இருந்துச்சு. So she had a lot of peaks, almost as if she was in the pushing stage. நிறைய பீக்ஸ் இருந்துச்சு. And then I could literally see the movement inside the uterus. வயிற்றுலயே வந்து நல்லா தெரிஞ்சது. வயிறு வந்து மூவ் ஆயிட்டே இருந்துச்சு during the contractions. So again வந்து நாங்க அசியூம் பண்றோம் பேபியோட பட் வந்து இங்க இருக்கு, it's quite soft, so it's been moving down. நல்லா கீழே இறங்கி வந்ததெல்லாம் தெரிஞ்சது. So baby is moving down, don't worry. And then I kept asking her move பண்ணலாமா இல்லையா. she's like இல்ல கொஞ்ச நேரம் ப்ளீஸ் கொஞ்ச நேரம். And then சரிங்க breathe பண்ண மட்டும் சொல்லிட்டு இருந்தோம். And then thankfully one nurse came. என்னமா படுத்துட்டே இருந்தீங்கன்னா எப்படி நீங்க எந்திரிங்க. So the nurse helped me motivate her, and then we shifted her to the birth ball shift ஆனோனே she felt very comfortable. she's like நல்லாவே எனக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. so she was, but then நடுவுல வந்து என்ன பண்ணாங்கன்னா பெருசா ப்ரோக்ரஸ் ஆகல, 1-2 centimetersல இருக்குன்ட்டு வாட்டர் பிரேக் பண்ணி பார்க்கலாம் because her water bags were lightly bulging. so பிரேக் பண்ணி கொஞ்சம் எடுத்துட்டோம்னா அந்த gush let me progressன்னு கேட்டுட்டு with her permission they broke her waters a little bit. so trickle ஆயிட்டே இருந்துச்சு. அப்ப கொஞ்சம் நல்லாவே ப்ரோக்ரஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தலை நல்லா, ஏன்னா அது வரைக்கும் the baby's head was still floating தான், pelvis குள்ள வரல, ரொம்ப மேலதான் இருக்குன்னு சொன்னாங்க. so they said okay it's been long இல்ல, previous day 7 o'clockல இருந்து almost 24 hours labor, so trickle பண்ணி விட்டுட்டு started progressing very well. நல்லா strong birth ballல வந்து she was able to manage, நல்லாவே மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. so this went on till around 8 o'clock. 8 வந்து செக் பண்ணிட்டு she was around 4 centimeters மாதிரி இருந்தா அப்படி.
They said நல்ல ப்ரோக்ரஸ் ஆகுது. அவ வந்து எங்களோட கோவிட் ரிசல்ட்ஸும் வந்துருச்சு. ஸோ பிகாஸ் இட் வாஸ் நெகட்டிவ், they said லேபர் ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ண போறோம். ஸோ கொஞ்சம் சேஞ்ச் பண்றதுக்கு க்ளோத்ஸ் அவங்க இன்னும் ஃப்ரெஷ்னா ஆகல, ஸோ டாய்லெட்ரிஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்துருங்கன்னாங்க. சார் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க, நான் உடனே போய் ரூமுக்கு எடுத்துட்டு வந்துடுறேன். பட் எடுத்துட்டு வர டைம்குள்ள வந்து லேபர் ரூம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஷி வாஸ் ப்ரோக்ரஸிங் வெல்னு. So வந்துட்டு I had so after that I was not allowed. So in the 3 hours தான் வந்து ப்ராப்பரா கூட இருக்க முடிஞ்சது. Other things that helped for her back labor was நல்ல the hot water bags. அதுலயுமே the nurses were very helpful. Hot water மாத்தி கொடுங்கன்னா மாத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க. They kept telling her எந்திரிச்சு நடங்க. They were quite encouraging. யாருமே வந்து திட்டல, அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. And then she was taken into the labor room. So அதுக்கப்புறமேட்டு I was blank. I just gave the things. I didn't know what was happening. This was around 8:30 in the morning நடந்துச்சு. And then I went, they said konja time agunga, so you go take a bath, you change, you take some rest and then you come back. Edachu nadula venuna, we'll call you in the room. So okay, in the time vitita namukku time kedikada, I went, I freshened up, took a bath, everything. I came down and I was waiting around 9:30 la irundhu we were waiting. Appo vandu 9:30 kulle luckily ஒரு 3-4 births இருந்துச்சு, எல்லாமே முடிச்சிட்டு Priya was the only one in the labor room. ஆமா, so அவங்க மட்டும் இருந்ததனால I was the only one waiting outside. So the security akka outside was very helpful. அவங்க வந்து நான் ரொம்ப டென்ஸ்ட் ஆக்க என்ன நடக்குது என்னன்னே தெரியலையே அப்படின்னா அவங்க போய் உள்ள பீப் பண்ணி she asked the nurses what's happening and she gave me an update. So it was கொஞ்சம் பேக் மசாஜ் எல்லாம் அந்த கஷாயம் 3rd round வந்து நான் அப்ப குளிச்சுட்டு வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன் for her to drink. இது மட்டும் குடிக்க கொடுத்துருங்க, just ensure that she is hydrated எல்லாம் கேட்டது. டாக்டர் கேம், Anuradha ma'am came. She said she அப்டேட் பண்ண வந்தாங்க. she said நல்ல ப்ரோக்ரஸ் ஆகுதுமா, எதுவுமே இன்டர்ஃபியர் ஆக வேண்டாம் லோகப்பிரியாக்கு. So I said ma'am birth ball எல்லாம் உட்கார வச்சிடுங்க, அவங்க படுத்துட்டா கொஞ்சம் அவங்க அப்படியே படுத்துற போறாங்க. she said இல்லடா, she's got an epidural request பண்ணாங்க. So given her very mild epidural, ஒரு 1 hourக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்கு. And then after that I'll ensure that she sits on the birth ball. நடக்கலாம் வைக்க தான் போறோம், so you don't have to worry too much. And in the pointல வந்து the doctor just knew me as Logapriya's attender. Because no childbirth educator job. Yes, no childbirth educator. No, I did not want anyone to know that I was a childbirth educator because I'm not there as a professional. I'm there as a birth partner, as an attender. So நம்ம வந்து சொல்றப்போ there are chances that they may feel very apprehensive. அவங்களுக்கு தெரிஞ்சதனால she's trying to give us information அப்படிங்கிற மாதிரியும் வந்து they may close down. நம்ம எப்ப அது சொல்றோமோ நம்மளோட மைண்டுக்கும் அது வந்துரும். I'm a childbirth educator, so I'm going to tell the nurses இல்ல இது பண்ண சொல்லுங்க அது பண்ண சொல்லுங்க. But when we are an attender, நம்ம மைண்ட்ல வந்து you're an attender அப்படிங்கிற thought. You have to do what நம்ம மித்தவங்களுக்கு அட்வொகேட் பண்றதை தாண்டி பிரியாக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பண்ணணும். Right, so usually we say squat nicely, but then I asked her, do you want to squat? She was not comfortable squatting. So if I was a pakka childbirth educator, what I would have told her is illa Priya nee squat pannu, that will be good அப்படின்ட்டு. Again in the time la வந்து I'll have to thank Harini. She called me also in the middle and she said, in case Priya is not comfortable moving, force பண்ணாதடா. We'll generally force, but in experience la வந்து let them take the decision. நீ வந்து கூட ஐடியாஸ் கூட, but let them take the decision. கஷ்டம் தான், but try to withhold your selfness on update. So I was trying my best to do that only. So அப்ப வந்து she came, she told me. So I asked her like how much dilated is she? Like நல்ல progress ஆகுதுடா, 4-5 centimeters வந்துட்டாங்க. So we'll wait for some more time. And then ஒரு 11:30 ஆச்சு. That was so அப்ப வந்து she said nearly 7-8 centimeters வந்துட்டாங்க. She's been walking around, she's quite good now. And doctor was always there. It was actually her off day. She was supposed to be off on Saturday, Sunday, and this was on Sunday. Sunday, Monday, she was supposed to be off. This was on Sunday because she had a midnight birth, and then again now Priya was there. She came to the hospital, and then she was monitoring. Kila ponanga, vandanga. She was always looking, and then I was going on asking her, back massage arrange பண்ணுவாங்களா, கை பிடிச்சிடுவாங்களா? So the security akka who's outside, she went and she peeped and she saw எங்க 3 பேர் இருக்காங்கங்க, because all the nurses are free. There's no other laboring mother. அவங்க வந்து 3 பேர் இருக்காங்க. One person is massaging her back and 2 people are holding her hands and helping her. இதுக்கு மேல வந்து உங்களுக்கு வேணுமா, வேற யாராச்சும் பண்ணணுமா? I said இல்ல தேவையில்ல, thank you so much and all. So இப்ப வந்து in this time I definitely have to say, I always tell my clients also, உங்களோட டாக்டரை தாண்டி உங்களோட நர்சஸை தாண்டி, because they may be busy, they may have a lot of patients who they have to take care of. There are few other important people in the hospital who will actually help you a lot. Okay, ஆனா அவங்கள வந்து நம்ம ஒரு பொருட்டாவே கன்சிடர் பண்ண மாட்டோம். இவங்களுக்கு லேபர் பர்த் பத்தி என்ன தெரிய போகுது? Those are the people who are the securities, who are the cleaning people. இவங்க எல்லாத்துக்கும் because அவங்க வந்து அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நம்ம நினைச்சாலும் they see the practical part of the birth. அவங்க ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் டெலிவர் பண்றாங்க, அந்த 10 women என்ன பண்றாங்கன்றத நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எது பண்ணுனா அந்த மதர் வந்து கம்ஃபர்டபுளா வந்து she's able to handle labor. ஒரு பொண்ணு பயந்துட்டே இருந்தா எப்படி போகுது, இது எல்லாமே அவங்க நோட் பண்ணிட்டு இருக்காங்க. We just assume that they don't know anything.
சோ நான் அது வந்து நிறைய டைம் பாத்திருக்கேன், என்னோட 2 births அப்ப எல்லாம் பாத்திருக்கேன். அண்ட் இப்ப வந்து I really saw when Priya was laboring, I came out to get some things, hot water bag குடுக்குறப்போ there was another mother who was laboring in the nearby room. Husband வந்து அப்ப உள்ள விடல, because நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி she's been like 24 hours laborலனால என்ன மட்டும் உள்ள விட்டாங்க. சோ அப்ப அந்த பொண்ணுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, she was just walking. அப்ப when she had a contraction she was just scared. Okay, அப்படியே நின்னுட்டு இருந்தா. அப்படி the akka who was cleaning the hall illa, she stopped and she said, the பாருமா வலி வரப்ப நல்லா நடங்க, நல்லா வலி பிடிக்குதுல, அப்ப வந்து போய் செவுத்துல நல்லா சாஞ்சு இடுப்பு வந்து இப்படி சர்க்கிள் பண்ணுங்க, நல்லா கேக்கும். நிறைய பேர் இது பண்ணி நான் பாத்திருக்கேன். It will definitely help. And that girl tried that and it worked very well for her actually. Nice. Okay, so that akka was the one who actually motivated this girl to go ahead and do it during contractions. If not, this girl would not have known. அது வரைக்கும் அந்த பொண்ணு வந்து வலிக்குதுன்னு கத்திட்டு இருந்த பொண்ணு இது பண்ண ஆரம்பிச்சோன்னே she relaxed a lot and then she started chanting. அந்த சாமி பாட்டு போட்டுட்டு she started chanting ஒவ்வொரு கான்ட்ராக்ஷன் அப்போ ராமா ராமான்னு சொல்லிட்டு she was actually doing very well. நல்ல ப்ரோக்ரஸ் ஆகி அட்மிட் ஆகி 4 ஹவர்ஸ்ல அந்த பொண்ணுக்கு டெலிவரி ஆயிடுச்சு. பயங்கர ஃபாஸ்ட் ப்ரோக்ரஸ் அவங்களுக்கு. நான் குளிச்சுட்டு வந்து பாக்குறப்போ she was only at 4 or 5, நான் குளிச்சுட்டு வந்து 1 hourல பாக்குறப்ப டெலிவரி ஆயிடுச்சு. அப்பதான் புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. I can hear them coaching the girl to push. So it actually progressed very well, I must say. So இந்த டைம்லயுமே வந்து the security akka and the ones who usually clean up after a birth, அவங்க வந்து வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. they went in, என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு வந்து என்கிட்ட ரிலே பண்றது இது எல்லாமே பண்ணாங்க. and then they said you can call the husband because she's almost at 9 centimeters. வெளியில யாருமே இல்லாததுனால he can come wait on top. So because in case there's a decision to be made, ஏதாச்சும் ஒண்ணுனா அவர் கூட இருந்தா it will be better. He was in the parking lot, so called him and he also came upstairs and sat. And then 12 o'clock Mari they came and said she's in the pushing stage. புஷிங் கோச்சிங் குடுக்குறாங்க பாருங்க அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு நர்ஸ் எல்லாம் வந்து அப்டேட் பண்ணிட்டு போனாங்க. ஷீல் புஷ் சோ மேக்ஸிமம் half an hour to 1 hour குழந்தை பிறந்துரும். இந்த ஸ்டேஜ் ஐ ரிமெம்பர் டிராவலிங் மதுரையில இருந்து ஸ்டார்ட் பண்றேன் புஷிங் ஸ்டேஜ் வந்துச்சுன்னு சரண் சொன்னா. அப்படி சொல்லு, கண்டினியூ பண்ணு சரண். ஆமா, நாங்களும் வெயிட் பண்றோம் 12:30 ஆச்சு, 1 ஆச்சு, 1:30 ஆச்சு, அப்டேட்டே இல்ல, யாருமே வரல. நாங்க செக்யூரிட்டியா கட்டணும், அக்கா என்ன நடக்குதுங்கக்கா ஷீஸ் கோயிங், இன்னும் இங்கதான் இருக்காங்க, இன்னும் புஷிங் வரல போல, லேபர் ரூம் கூட்டிட்டு போல சொல்லுவாங்க. இன்கேஸ் ரொம்ப வேகமா நடந்துச்சுன்னா இங்கே புஷ் பண்ணிடுவாங்க. சோ லேபர் ரூம் கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் ஹேபிட்ஸ் படி என்ன பண்ணுவாங்க, they'll call the attendant, பாக்க விடுவாங்க ஒரு 2 seconds, அவங்க உள்ள இருக்கப்ப பாக்கலாம், சோ நீங்க கவலைப்படாதீங்க, பார்த்ததுக்கு அப்புறம் தான் குழந்தை பிறக்கும். அந்த டைம்ல வேற எங்கெங்கயோ குழந்தை அழுகுற சத்தம் கேக்குது, நிக்கியூ இன்னொரு சைடு இருக்கு, இன்னொரு சைடு லேபர் இருக்கு, எந்த குழந்தை அழுதாலும் அக்கா எங்க குழந்தையா அந்த அக்கா தான் வந்து ஸ்டார்டிங் என்ன டாக்டர் எல்லாம் பாத்துப்பாங்க, நீங்க இவ்வளவு பதட்டமா சுத்திட்டு இருக்கீங்க, எல்லாரும் நீங்க வந்து அக்காவா, நீங்க அவங்களோட அக்காவா, செகண்ட் நீங்க அண்ணி இல்லையா, அண்ணி அவங்க அண்ணியா, எவ்ரிபடி வாஸ் சார்ட் ஆஃப் கியூரியஸ். இல்ல இவ்வளவு யங்கா ஒரு I'm not okay, I'm young, yes I'm young, இவ யங்கா ஒரு வந்து பர்த் பண்ண கூட இருக்காங்க. இந்த 2 பொண்ணுங்களை வந்து there was an auntie who actually asked me, நீ மட்டும் தான் வந்திருக்கியாமா, அவங்க பொண்ணு வந்து she was in labor, first pregnancy, so ரொம்ப ப்ராக்ரஸ் ஆகலாம், ரூமுக்கு அமிச்சிட்டாங்க. வந்து எல்லாம் பாத்துட்டு இல்லைங்க நீங்க ரூமுக்கு போங்க, லெட்டர் ரிலாக்ஸ், நல்லா ப்ரோக்ரஸ் ஆகட்டும், 6-7 சென்டிமீட்டர்ஸ்ல வந்தா போதும்ட்டு. அப்ப அந்த ஆண்டி கூட உட்காந்துட்டு இருக்கப்ப நீ மட்டும் தான் வந்திருக்கியாமா, அவங்க வீட்டுக்காரர் இல்லையா, அவங்க அத்தை மாமா யாருமே இல்லையா, இல்லைங்க எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு, நானும் ஒரு எஜுகேட்டர் தான், சோ எங்களை வந்து நம்பி விட்டுட்டாங்க. சரி பரவாயில்லமா, நீங்க 2 பேரும் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இட் வாஸ் குவைட் யார் இவங்க அப்படிங்கிற கியூரியாசிட்டி வந்து நிறைய பேத்துக்கு இருந்துச்சு. So that was actually a lot of fun watching people trying to decide who I was for the birthing mother அப்படிங்கிறது வந்து. And then but the doctor came and kept updating us. அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நல்ல ப்ரோக்ரஸ் ஆகுறாங்க, ஷீஸ் குட் தான், நாங்க புஷ் பண்ண ஹெல்ப் பண்றோம். And then she comes at 1:30, லைக் டெலிவரி ஆயிடுச்சா அப்படின்னா இல்ல இன்னும் புஷ் பண்றாங்க, குழந்தை தலை வந்து இட்ஸ் நாட் இன் தி ஆப்ட் பொசிஷன், சோ புஷ் பண்ண வெளில வருது, திரும்ப உள்ள போகுது, சோ வி கிவிங் ஹர் சம் மோர் டைம் அப்படின்னு சொன்னாங்க. சோ அப்பவே நினைச்சேன் ஓகே தி பேபி மஸ்ட் பி போஸ்டீரியர், எப்படி மிஸ் பண்ணனாங்கன்னு தெரியல. பிகாஸ் அப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு தட் வாஸ் தி பிளசன்டா, பட் தி பேபி the placenta was actually showing as if it was the butt of the baby. So almost all of us, everybody assumed that the baby was anterior because nalla soft ah kushniya keela la irangi varum vandu okay placenta da nammala ஏமாத்தி இருக்கு போல, குட்டி ஒரு பிளான் ஓட தான் இருந்திருக்காங்க. But I was actually thankful for that illa Hari, because if we knew it was a posterior baby before, you know, tension da pushing stage la evlo நேரம் இருப்போம். And then but they waited a lot. She felt very encouraged. Priya வந்து என்கிட்ட சொன்னது இதுதான், இல்ல ரொம்ப பொறுமையா இருந்தாங்க, ரொம்ப என்கரேஜ் பண்ணனாங்க. Because I was the only one, slowly one by one எல்லா நர்சஸும் அவங்க ஒர்க்க முடிச்சுட்டு everybody was around me encouraging me.
ரொம்ப ஹாஷா யாருமே பேசல. ஐ மீன் லைக் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இது கூட பண்ணலையாமான்னு கூட யாருமே கேட்கல. இதுக்காக நாமக்கல்ல இருந்து வந்தீங்க, வந்து இவ்வளவு நாள் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 1.5 days லேபர்ல இருந்திருக்கடா, இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ண. அண்ட் நான் என்ன கேட்டாலும் இன்னொன்னு சொல்லணும், நம்ம மறந்துட்டோம், எபிடியூரலும் வந்து சப்சைட் ஆயிடுச்சு, அந்த எபிடியூரல் எஃபெக்டும் அதையும் சொல்லணும். Yes, she was given mild epidural தான். So 1 hour later epidural effect subside ஆகி around 11 itself she was walking around and she was asked to squat, birth ball use பண்றது எல்லாமே வந்து சொல்லிட்டு தான் இருந்திருக்காங்க அவங்க கிட்ட. But she was very low in energy because dinner after she skipped breakfast, so she was only on liquids. And நான் கனால பார்த்தே doctor comes out, she calls the catering people and she says patients இருக்காங்க, patientsக்கு ஜூஸ் கொண்டுட்டு வாங்க, சூப் கொண்டுட்டு வாங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துட்டே இருங்க. One more thing, the doctor was like, ஏன் எல்லாம் இவ்ளோ டயர்டா இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் நல்லா தலை சீவி பிரசன்டபிளா வச்சிருக்க மாட்டீங்களா, அப்பதான் அவங்களுக்கே ஒரு வந்து we can do it இருக்கும். இவ்ளோ டயர்டா அவங்களே பாக்குறப்ப how will they feel motivated, இது எல்லாமே வந்து doctor was always instructing the nurses also. And பிரியா சொன்னது வந்து from her account it was like, நான் என்ன கேட்டாலும் என்ன கேட்டாலும் எனக்கு சிசேரியனே பண்ணிருங்க அப்படிங்கிற பாயிண்ட் வந்தாலும் she is very patient, அமைதியா நின்னுட்டு சிரிச்சுட்டே ட்ரை பண்ணலாம், இன்னும் கொஞ்ச நேரம் இவ்ளோ வந்துட்டல, ட்ரை பண்ணலாம், பாக்கலாம், தேவைன்னா பண்ணிக்கலாம். And then she kept helping and the pushing stage went till 3 hours. 12:30 start ஆகி, it was almost 12 start ஆகி, it was almost 2:33. And then doctor said she's almost like குழந்தை தலை வந்து வெளியில வர மாதிரி இருக்கு, we taking her னு கூப்பிட்டு காமிச்சாங்க, என்னையுமே வந்து பிரியாவோட ஹஸ்பண்டையுமே கூப்பிட்டு காமிச்சாங்க. And then doctor said it's a little difficult for her because the baby's தலை வந்து posteriorல இருக்கு, அதனால நம்ம ட்ரை பண்ணலாம், முடியல we'll wait for half an hour more, இல்லாட்டி we'll take a decision. அதுல அப்படியே எனக்கு ஒரு ஹார்ட் ரேஸ் ஆச்சு. ஐயோ டேக் அ டிசிஷனா, எல்லாம் ஏற்கனவே பதட்டமா இருக்காங்க. எவ்வளவு பதட்டம்னா ஹாரி, மார்னிங் வந்து எங்க மாமனார் வந்து இன்னும் ப்ரோக்ரஸ் ஆயிட்டு இருக்கா, இன்னும் என்ன ஆச்சுன்னு தெரியலன்ற பதட்டத்துல குழந்தைய பார்க்க விட மாட்டாங்க, பிரியாவை பார்க்க விட மாட்டாங்கன்னு தெரியும். எங்க மாமியார் வந்து ஊருக்கு கிளம்ப வேண்டியவங்க, நான் கிளம்ப மாட்டேன், குழந்தை பிறந்துச்சு நியூஸ் கேட்டாதான் இருப்பேன்ட்டு எங்க மாமியார் பிரியாவோட ஃபர்ஸ்ட் கிட் என்னோட நெப்யூ என்னோட ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கீழே. எங்க மாமனார் ஊர்ல இருந்து டென்ஷன் தாங்க முடியாம கிளம்பி கோயம்புத்தூர் வந்துட்டாரு. நான் வெளியிலே உட்காந்துனாலும் இருக்கேன், ஒரு எமர்ஜென்சினா என்ன பண்றது, so I'm coming வந்துட்டாரு because they had a bad experience, no? So nobody to blame. But one thing they did not interfere. Once call பண்ணி எப்படிமா போயிட்டு இருக்கு, is everything okay ன்னு கேட்டாங்க. I said everything is okay mama, டாக்டருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, she's done a lot of Vbac, so you don't have to worry much about it. அதுக்கப்புறமேட்டு they didn't call me because என்ன வந்து உள்ள டென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு கூப்பிடல. They were discussing only among themselves. எனக்கு வேற யோசிக்கிறோம், டெலிவரி ஆயிடணும், என்னடா இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நம்ம vaginal birth வந்துட்டு உள்ள. பிரியா was exhausted because she was pushing for nearly 2.5 hours. She was exhausted. She started saying, doctor எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், எனக்கு வந்து நீங்க forceps vacuum போடுங்க, இல்ல cesarean கூட்டிட்டு போங்க. And doctor said no, forceps vacuum la எவ்வளவு ரிஸ்க் இருக்கு தெரியுமாடா, உன்னால புஷ் பண்ண முடியல. Doctor did not want to give an episiotomy also. She said தலை குட்டியா இருக்கு, so எதுக்கு episiotomy, புஷ் பண்ணிரு. டாக்டர் asked her to squat, நீ ஸ்குவாட் பண்ணி புஷ் பண்ணி பாக்குறியா, சீக்கிரம் டிசெண்ட் ஆயிடும், உனக்கு ஈஸியா போயிடும், நடந்து பாக்குறியா. But then because she was very exhausted, she said என்ன கால் வந்து ஸ்டெப்ஸ்லயும் கீழயும் மாத்தி வச்சுட்டு பிவி எல்லாமே பண்ணதுனால I was like too exhausted, என்னால எந்திரிச்சாலும் ஸ்குவாட் பண்ண முடியாதுன்னு தெரியும், கண்டிப்பா யாராச்சும் என்ன புடிச்சிட்டு இருக்கணும், சோ எனக்கு எனர்ஜி லோவா இருக்கப்ப நான் வேண்டாம், I refused to do that. I said I was comfortable sitting. And then அப்புறம் எந்திரிச்சு அந்த லேபர் ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணாங்க to the pushing room or the delivery room whatever. அதுக்கு வந்து பண்ணப்ப she walked a little and then she went. Doctor said the only help that I will give you right now is maybe I'll give you an episiotomy. So I'll give you an episiotomy so you can push the baby faster அப்படின்னு சொல்லி then after she requested so much episiotomy கொடுத்து last 5 minutesல எப்படியோ ஒரே புஷ் பண்ணி baby came out. And yes, people up. Yeah, baby was born posterior. Baby திரும்பவே இல்லை during labor. நான் இப்பதான் வருவேன் தெளிவா முடிவோட தான் பிறந்தாரு குட்டி. பட் நான் விபேக்ல தான் பிறப்பேனும் முடிவா பிறந்துட்டாரு. எங்க அம்மாவை வச்சு செஞ்சு பிறப்பேன் அப்படிங்கிற மட்டும் பிறந்துட்டாரு. That was one thing. And yes, குட்டி பிறந்தோடனே பிரியா நோட் பண்ணது வந்து தலை கொஞ்சம் கோனிக்கலா இருந்துச்சு. பட் within 24 hours the head became round. இது எதுக்கு சொல்றேன்னா birth canal ரொம்ப நேரம் அந்த குழந்தை இருந்ததுனால in case your baby's head is a little conical, you don't have to worry. Baby's head will become normal. So doctor also said you don't have to worry much. The doctor was the NICU doctor, was neonatologist, was on standby because the baby's posterior in case heart rate எல்லாமே ரொம்ப டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது. But everybody was very supportive for her. So there were a few things that played as an advantage for us, as in she was the only laboring mother. In case there were 5-6 women, we do not know how it would have gone. Because எல்லா நர்சஸுமே ஆக்கியபைடா இருந்திருப்பாங்க, ஒரு பதட்டம் இருந்திருக்கும் லேபர் ரூம்ல. சோ என்னன்னு எங்களுக்கு தெரியல. That was something that actually was beautiful. And இன்னொன்னு வந்து போஸ்டீரியர்னு முதல்ல இருந்து எங்களுக்கு தெரியல.
தெரியல. only when we came to the pushing stage. So அது தெரியாததுனால again we had a lot of leeway to wait. இன்னொன்னு doctor did not want to induce. So எந்த interventions இல்ல. The only 2 interventions that were there. But அதுவே வந்து repeated இருந்ததுனால. And actually speaking, the main doctor, Dr. Anuradha, did not actually expect so many NSTs. But duty doctor ஒரு பதட்டத்துல எடுத்தாங்க. Because Anuradha ma'am வந்தோனே பிரியாக்கு மட்டும்தான் NST எடுத்தீங்களா, எதுக்கு இவ்ளோ NST எடுத்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. So it was just the people on call on that day, அவங்க பதட்டத்துல வந்து எடுத்ததுதான். lot of NSTs and PV and rupture of membranes. Yes, rupture of membranes. But rupture of membranes was done after, telling her, and then because it was not progressing, bulging membranes irundadinala, they wanted to see if it was going, and I think it actually worked to our advantage. Could have gone the other way, but it worked. And they did not rupture it fully. Trickle agra mari da rupture pannanga, so that the baby has a little cushioning inside. Adu sonnanga full rupture panlenga, konja da rupture pannirko, so leak aite da irukum. You can expect fluid to be leaking with every contraction, but baby needs a little cushioning. So we've given that cushioning na sollitu da ponanga. So I'd say it was well orchestrated, not by anybody else, but I'll just say by the baby. இப்படிதான் இருக்கும், இப்படிதான் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு பிறந்திருக்காங்க. இட்ஸ் வெரி பதட்டமான டிஃப்ரெண்ட் எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்ட் இந்த ஜேர்னில ஃபுல்லா நான் இன்னொன்னு சொல்றது வந்து, ஹரிதா வாஸ் ஆல்வேஸ் ஆன்லைன். என்ன விட ஹரிதா, நான் வந்து உள்ள போறோடய ஹரி யூ கால் மீ, யூ ஆஸ்க் பதட்டமாவே இல்லையா, நீ ரொம்ப பொறுமையா இருக்க சார். இன்னொரு ஃப்ரெண்டும் கால் பண்ணிருந்தாங்க. அப்ப வந்து we were starting this blossom with ஜனனம் group, no? So அதுக்கு வந்து நந்தினியும் கால் பண்ணிட்டு இருந்தாங்க. நந்தினி வாஸ் லைக், நீங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள போற வரைக்கும் உங்களுக்கு வாய்ஸ்ல ஒரு பதட்டம் தெரிஞ்சது, போய் ஒரு மணி நேரத்துல அப்படியே சோ கூல், எப்படி இவ்வளவு கூலா இருக்கீங்க, பதட்டமே இல்லையா? பட் தென் எனக்கு அந்த தோணல் வந்து இட் வாஸ் வெரி ஸ்ட்ராங் தட் எனக்கு என்னமோ நான் பிரியாவை டாக்டர்ஸ் நம்புறதை விட சம்திங் இஸ் டெல்லிங் மீ டு ட்ரஸ்ட் தி பேபி. Yeah. So I had that trust in the baby. It was almost as somebody was telling me that everything is going to go okay, you don't have to worry, be chill. Because end of the day, இன்னொன்னு வந்து நம்ம எவ்வளவு பதட்டப்பட்டாலும் it's going to go on to the laboring mother. So அது இருக்க கூடாது. She shouldn't get tensed. அது ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா எவ்வளவு ஸ்டெடியா நம்பிக்கையோட இருக்கோமோ, this will happen ன்னு தோணுதோ, again that is going to be reflected on the mother when we meet her. கொஞ்ச நேரம் மீட் பண்ணாலும் she is going to take that from us, because அவங்கள பொறுத்த வரைக்கும் I know a little better than them இல்லையா. சோ அண்ணி இப்படிதான் இருக்குமா, will it be like this, இப்படிதான் தாங்க முடியுமா, ரொம்ப பேக் பெயினா இருக்குமா. சோ இது கேக்குறப்ப நம்ம வந்து தெரியலையே, இல்ல இப்படி இருக்க கூடாது அப்படின்னா she's going to get tensed. நம்ம டென்ஷன் வந்து தெரிய போகுது, இப்படிதான் இருக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படிங்கிறப்ப it's going to go well இல்லையா. And it was almost as if something told me in my brain, it's going to be a girl baby and it's going to be born like this. நாங்க 2 பேர் பேசிட்டு இருந்தோம், வெச்சு செய்ய போது இந்த பேபி பயங்கரமான பிளானிங்ல இருக்கு. இந்த பேபி even before the VBAC happened, we were discussing a lot about the baby. It was not at all about Priya, it was about the baby. The major conversations எல்லாமே. The whole thing was totally, I think, about the baby. The baby, orchestrated that sort of not a complication, a false complication at 5 months, and then took them to Ms.Haritha ma'am, and then from there to Anuradha ma'am, and then a VBAC. So it's almost like as if more than the mother's determination, baby was determined to be born through a vaginal birth. That was very, I understood that a lot. I always say, lockdown ku mun, lockdown ku pinningra mari, there's a lot of changes, lots of learning and lots of understanding. Adu kannala நம்ம பேசுறது வேற, பட் கண்ணால ஒரு குழந்தை வந்து இவ்ளோ இதுவா இருக்குமா அப்படின்னு நம்ம பாக்குறப்போ வந்து can be orchestrated நேர்ல பாக்குறப்போ பிலீஃப் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குல்ல. சோ இது வந்து பேபிஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த cesarean scarredல Reba told us இல்ல, Hari, your baby also decides how they want to be born. So maybe your baby wanted to be born through a C-section. That always stuck with me. Okay, maybe because எனக்கு அந்த ரெண்டாவதும் வந்து it was a elective cesarean அப்ப, okay, maybe my son also wanted to be born through a C-section அப்படிங்கிற ஒரு acceptance வந்து கொடுத்துச்சு. So that stuck with me a lot. And then when we talk about when I did my golden period education and all, they kept telling your baby knows, இப்படிதான் இந்த டைம்ல தான் பிறப்பேன், நான் இப்படிதான் பிறப்பேன், இவ்வளவு நேரம் லேபர்ல இருப்பேன், எல்லாமே உங்க குழந்தைக்கு தெரியும். Your babies are actually quite smart. They pre-plan their life and then only they are born into it. They choose, இப்படி ஒரு மதர் தான் எனக்கு வேணும், இப்படி ஒரு ஃபாதர் தான் வேணும். To some extent where we also நிறைய புக்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய அக்கவுண்ட்ஸ் இருக்கு of baby saying I was the one who made the two of you meet. ஏன்னா எனக்கு இவர் தான் அப்பாவா வேணும், நீங்க தான் அம்மாவா வேணும். So all this, இது எல்லாமே வந்து இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஸ்மால் டவுட் இருந்துச்சு. Because we always, a generation used to listening to science. எனக்கு பேக்கப் வேணும், சும்மா ஹபசரன். I wasn't a person, அம்மா சிஸ்டர் எல்லாம் பிராணிக் ஹீலிங் எல்லாம் பண்ணனால I wasn't a person who believed in that. எனக்கு இதுக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொன்ன பர்சன். பட் I think everybody has a turning point in life. This was definitely a turning point. That respect for babies
அவங்கள வந்து ஒரு person, an adult in a small bodyங்கிற அளவுக்கு ட்ரீட் பண்றது வந்து this was a definite turning point for me. And actually இவ்ளோ நடந்துமே வந்து interventions PVNST அந்த PVNST தாண்டி வந்து end of the day Priya was feeling very cared for, to the extent that she really started admiring the doctor. She said, "You doctors evlo பொறுமையா இருக்கணும்ல." She actually felt very positive about the whole thing. Episiotomy healing வந்து வேற. She said, "எனக்கு இவ்ளோ வலியே இல்ல, எனக்கு episiotomy இவ்ளோ கஷ்டமா இருக்கு" அப்படினு ஒரு மாசம் புலம்பிட்டு இருந்தா அப்படி. Then அதையும் தாண்டி she actually felt very cared for and felt very respected during the whole process. So I think end of the day எது நடந்திருந்தாலும் that is what was important for us. Informed decision is the key இல்லையா? Interventions நடக்கலைங்கிறத தாண்டி was mother allowed to make the decision? Was she informed about what is going on? அதெல்லாம் தான் shapes the whole experience of birth இல்லையா? That is what we are going to carry for lifelong நம்ம மெமரிஸ்ல. So that's very very important. அந்த விஷயத்துல we should really appreciate the doctors and the team for doing such a wonderful job. So very true. Really, yeah. So in the idhula வந்து I also have to ask certain questions. What was the preparation done by Priya antenatally? Pregnancy time la enna preparation பண்ணாங்க Vbac? Because Vbac is, I mean, இப்போ பிரியாக்கு வந்து அண்ணி ஒரு சைல்ட் பர்த் எஜுகேட்டரா அமைஞ்சிட்டாங்க, பட் ஜென்ரலி வந்து எல்லாத்துக்கும் அப்படி இருக்காது இல்லையா? So what do you say? என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு, என்னென்ன பண்ணாங்க, பாக்குறவங்களுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு நீ அட்வைஸ் பண்ணுவ Vbac பொறுத்த வரைக்கும்? Okay, Priya பொறுத்த வரைக்கும் she did her exercises well. She's quite active, and then அவங்க கொடுத்து வந்து fluid level குறைக்கிறதுக்கு எல்லாம் சொன்ன diet வந்து she followed it very strictly. So no sugar na, it was a no sugar diet, and then fruits only for breakfast. அந்த மாதிரி வந்து மாத்தி குடுக்குறப்போ வந்து reducing the amount of water she drank during the day, instead getting water from all the food that she was taking. நீர் பூசணிக்காய், நீர்க்காய் எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து she did it very well. So அது ஒண்ணு இருந்துச்சு. இன்னொன்னு வந்து she was a little apprehensive தான், நடக்குமா நடக்காதா. But one thing that actually happened was she made use of all the chances that were provided to her. சரி, கோயம்புத்தூரே போயிடலாமா, அங்க போறோம் Vbac ட்ரை பண்ணிடலாமா. So it was not like she wasn't very assertive, எனக்கு இதுதான் அப்படிங்கிறது கிடையாது, பட் இது நடக்குது இல்ல, so why not. So that kept a good balance in the family, wherein அப்பவும் வீட்டுல வந்து யாரும் சொல்லலன்னா சொல்ல மாட்டேது. கம்மன் இங்கே டெலிவர் பண்ணி நாமக்கே டெலிவர் பண்ணிட்டா நாங்க மாத்தி இருந்துப்போம். அங்க நீங்க மாட்டுக்கு உள்ள போயிட்டு நார்மல் டெலிவரின்னு இருப்பீங்க, எங்களுக்கு எவ்வளவு பதட்டம், எங்க நிலைமை யோசிச்சு பாத்தியா. எல்லாம் பேக் பண்ணிட்டு போய் ஒரு வீட்டுல செட்டில் ஆகி திரும்ப எல்லாம் ரீபேக் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றது, உன் பையனை பாத்துக்கிறது, எல்லாமே இட்ஸ் கோயிங் டு பிகம் டிஃபிகல்ட் ஃபார் எவ்ரிபடி. ஏதாச்சும் யோசிக்கிறியா, இது எல்லாமே இருந்துச்சு. பட் த்ரூஅவுட் ஷி வாஸ் அட் லீஸ்ட் a little strong. இல்ல நாங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணணும்னு நினைச்சவங்க வந்து they said okay, இது உங்க டிசிஷன், போங்க அப்படின்னு மாமா எல்லாம் கிளியர் கொடுத்தோன்னே we were like, இதுக்கு அப்புறம் no problem at all. So that was it. She was a little thing, she always had the thought, let's try, நம்மளுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சதுன்னா let's try அப்படிங்கிற தாட் இருந்துச்சு. She exercised well. கடைசி வரைக்கும் அவளோட பையனை வந்து தூக்கிக்கிட்டே தான் சுத்துவா. அம்மா தூக்குங்கன்னா she used to carry. I used to be scared. She used to carry him. She used to walk around, do all the work. அதெல்லாமே வந்து she was quite active throughout the pregnancy. So I think that actually helped her a lot. So she had one person who was pushing her from the back. நடக்குமாங்க, நடக்கும், நீ கம்மனிரு, நடக்கும், கம்மனரு, அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ கம்மனரு. So somebody who kept telling her and she had those doubts இல்ல. This is because I was there, so she did not have much of a problem. But இதுவே வந்து even my husband had a big doubt. Okay, பாரு, நீதான் வந்து அவளை ரொம்ப brain wash பண்ணி Vbac அமிச்சு விட்டியா, நீதான். I used to tell him, வலி வேணாம்னு சொல்ற ஒருத்தங்களை என்னால எப்படிங்க கன்வின்ஸ் பண்ணி வலியோட வலி வேணும், நார்மல் டெலிவரி போன்னு கன்வின்ஸ் பண்ண முடியும். That was totally her call. நான் சொல்லிட்டேன், நீ எப்படினாலும், it was a C-section or it was a vaginal birth, எதுனாலும் I'll be there with you. பர்த் பார்ட்னர்னா வரணும்னா சொல்லு, இல்ல விக்னேஷ்க்கு ஹஸ்பண்ட்க்கு வந்து எப்படின்னு சொல்லி தரணும்னா சொல்லு, I'll do whatever is the help, நீ என்னன்னு சொல்ல, I'm available. Because அம்மாவும் அப்பாவும் they were ready to take care of my kids, so அவங்களும் ரெடி, கிட்ஸும் ready to spend time over there. So everything is in place for me. If you want a person, I'm ready அப்படிங்கறது தான் நான் சொல்லியிருந்தேன். But then normally if there is a person who wants to do a Vbac, கண்டிப்பா ஒருத்தர் வந்து பின்னாடி புஷ்க்கு இருந்தா it will be very much beneficial. ஒரு புஷ் ஒன்னு and buffering from the negativity, அது is very important because பிரியாக்கு கிடைச்ச மாதிரி it's okay. இல்ல பிரியாக்கு buffering from the negativity எல்லாம் பெருசா நான் பண்ணல. she's quite bold. She tackled everything. She didn't. பிரியா வந்து எப்படிப்பட்ட ஆள்னா she is
she'll try to buffer me from the negativity. She's always used to taking care, Mari. So she was the one who said, "Yaru enkita direct ah ketra kudadhu." She also always used to be the buffer. அவதான் வந்து போய் எல்லாத்திட்டையும் பேச எல்லாம் பண்ணுவா. எந்த அளவுக்குன்னா அவ லேபர்ல இருக்கப்ப கூட நான் வந்து எப்ப பாக்க போனாலும் நீங்க ஏன் தூங்கவே இல்லை, நீங்க தூங்க எந்திரிச்சு வாங்க, ஐ கேன் மேனேஜ். To the extent I told her, இங்க பாரு நான் தான் உன்னை இதெல்லாம் கேட்கணும், நீ கொஞ்ச நேரம் அமைதியா உன்னை பத்தி மட்டும் யோசி, ஸ்டாப் திங்கிங் அபவுட் மீ. நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கா ரூம், இல்ல ரூம் ஷிஃப்ட் பண்ணுமா, லைக் சி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வந்து உன் லேபர் அந்த டெலிவரிய பாருமா, ஐ ஷுட் பி த ஒன் ஆஸ்கிங் யூ இஃப் யூ ஏட் ஆர் இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் ஆர் இஃப் யூ வாண்ட் எனிதிங். சோ என்னை பத்தி யோசிக்கிறத கட் பண்ணிட்டு நீ உன்னை பத்தி யோசி, என்ன நடக்குதுங்கிறத நீ இது பண்ணி ஜஸ்ட் கெட் இன் டு த மூமெண்ட், அப்பதான் உனக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து திஸ் இஸ் நாட் த டைம். Towards the end also I had to keep telling her, see this whole birth is about you, so stop thinking about other people. நீ வந்து என்ன பத்தியோ இல்ல அம்மா அத்தை பத்தியோ மாமா பத்தியோ அவங்க எக்ஸ்பீரியன்சஸ் எதுவுமே கிடையாது. This is about you. So நீ உட்கார்ந்து டிசைட் பண்ணு. Don't think about anybody else. It isn't even about your first child. It's only about you and this baby. So you have to decide. And எங்களோட work as a family என்னன்னா உனக்கு சப்போர்ட் பண்றதா எங்களோட work. So அந்த சப்போர்ட்க்கு எங்களால என்ன பண்ண முடியுமோ நாங்க பண்றோம். But you have to start thinking about yourself. But that was very difficult for her. Even after baby was born, நான் பக்கத்துல வச்சு நான் அன்னி தூக்கம் வந்தா கொடுங்க நான் பாத்துக்கிறேன், நீங்க தூங்குங்க, நீங்க ஏன் முழிச்சிட்டு இருக்கீங்க. She's always been that sort of a person. So it's very difficult for her. அந்த கடைசியில வந்து அந்த கொஞ்சம் அந்த லேபரும் குடிப்பதுக்கு முன்னாடிதான் she couldn't, அந்த மைண்ட் வந்து அதை தாண்டி வெளியில வராதப்போதான் she stopped thinking about others. ஆமா, அந்த ஸ்விட்ச் வந்து ஆஃபே ஆச்சு. So இதுல இன்னொரு மேஜர் வந்து I don't just see Priya's experience, your experience, because I know Saranya as a person நல்ல பயங்கர closer you, how much you wanted a VBAC. So how was it to witness a VBAC? How did you feel? So உனக்குள்ள என்னென்ன shifts நடந்திருக்கு இந்த VBAC-னால? First வந்து it was very 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 difficult for me to not give my opinions. From the pregnancy, it was very difficult for me to say, whatever decision you take, I'll support you with it. Even if it is a repeat C-section, I'm perfectly okay. Because initially, yes, I was okay because it was their call. But avanga vanda women center dhaan poranga. There is a doctor who is okay with the VBAC அப்படிங்கிறப்போ வந்து took me a lot of constraint, self-control to, I had to keep reminding myself, this is her birth. Right, to tell her, இல்ல நீ VBAC போ, நீ ஏன் வந்து யோசிக்கவே மாட்டேங்கிற. I mean, like, why do you have doubts? நீயே வந்து பாத்துக்கலாம், கடைசியில பாத்துக்கலாம்னே இருக்க, நீ VBAC தான் முடிவு பண்ணேன்னு சொல்லாம இருக்கிறதுக்கு. It's your decision சொல்லவே it took me a long time because it's almost felt like நம்மளுக்கு நடக்காதது இவ மூலியமா வந்து நம்ம பண்ணிக்கலாமே யோசிக்கிறது வந்து it could have been very easy for me. And my husband was, இதுதான் வந்து அவரு ரொம்ப அப்ரிஹென்சிவா, உனக்கு நடக்காதது நீ புஷ் பண்றியோ அப்படிங்கிற தாட் வந்து அவருக்கு இருந்துட்டே இருந்தது. I had to keep telling him, இல்ல I'm not interfering, this is like Priya's and Vicky's decision na, whatever they say I'm just going to be supportive of them. That was there. Innொன்னு வந்து what I learned was to start trusting your instinct. அதாவது your instinct as a birthing motherங்கிறது வேற, your instinct as somebody who's watching the mother அப்படிங்கிறதுமே வந்து it will kick start for youங்கிறது வந்து I totally learned. Because அந்த whole play வந்து இங்க இருக்க வரைக்கும் நடக்கக்கூடாது, அங்க போகணுன்னே okay it's working well the way, I don't know why, but I kept telling him, இல்ல நம்ம ஏர்லியா போகணும், அவளுக்கு லேபர் கிக் ஸ்டார்ட் ஆயிடுன்னு தோணுது, நம்ம ஏர்லியா போகணும். And then it worked because எப்படியோ அந்த கோவிட் டெஸ்ட்டுக்கு அங்கேயே கொடுத்துடலாங்கிறப்ப it worked. And then my husband also, usually he doesn't, எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்றவர் வந்து he said okay வா நான் உன்னை விட்டுட்டு வந்துடுறேன். So that trust your instincts, even whether you're the birthing person or somebody who's supporting the birthing person, trust your instincts, that will actually work very well. இன்னொன்னு வந்து நான் ஹாஸ்பிட்டல் போனோடனே எனக்கு அந்த பதட்டமே போயிடுச்சு ஹரி. I was very chilled out, I was very relaxed actually. Yeah, I remember. ஆமா, I was very calm because again I thought okay என்ன நடக்கணுமோ அது நடக்கும், நம்ம எப்படி டென்ஸ்டா இருந்தாலும் நம்ம எப்படி குதிச்சாலும் நம்ம என்ன போய் இல்ல ரூமுக்கு விடுங்க டெஸ்ட் பண்ணாதீங்கன்னு நம்ம ஸ்கிரீன் பண்ணினாலும் what is going to happen will happen. இது இப்படிதான் நடக்கணும்னு ஏற்கனவே வந்து it is all pre-decided, this is what is going to happen. So நம்ம டென்ஸ் ஆகி there's no use. So I couldn't sleep. நான் சொல்லியிருந்தேன் எந்திரிச்சு உட்காரப்ப கூட என் மைண்ட்ல வந்து அதுதான் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த ஸ்லோகம் தான் டக்குனு மைண்டுக்கு தூக்கத்துல கூட நான் ரிசைட் பண்ணிட்டே, கனவுல கூட ரிசைட் பண்ணிட்டே இருந்தேன். பட் அதையும் தாண்டி வந்து தட் எக்ஸ்டர்னல் காம் வந்து ஒரு அளவுக்கு ஓகே. எப்ப திரும்ப வந்து ஹைப்பர் ஆனேன்னா இன்னொரு ½ an hour பாக்கலாங்க, அதுக்கப்புறம் வேணும்னா வில் டிசைடுங்கிறப்பதான் எனக்கு வந்து பயங்கர ஹைப்பர் ஆயிடுச்சு. எங்களோட டென்ஷன் வந்து பாத்துட்டு எவ்ரிபடி எல்ஸ் வாஸ் ஆக்சுவலி ஹெல்பிங். அந்த கிளீன் பண்றாக்க உள்ள போயிட்டு செக் பண்ணிட்டு வருவாங்க, இன்னும் ஒன்னும் இல்லைங்க, அவங்க தாண்ட ஒன்னும் இல்லைங்க அப்படிம்பாங்க எங்களை பார்த்து. But then that was there, it was quite stressful.
And then must actually say ஒருத்தர் அதாவது அந்த birthing mother and ஒரு attender வந்து 3 நாள் 24/7 ஒரு குழந்தைய பாத்துக்கிறது இஸ் வெரி டிஃபிகல்ட். கொஞ்சம் ஏஜ்ட் பீப்புள் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்களை வந்து நம்ம வந்து அட்டெண்டரா கூட்டிட்டு போறப்போ லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டி தான். தூக்கம் முழிக்கிறது யூஸ்வலி என்ன பண்ணுவோமோ டே டைம் ஒருத்தங்க நைட் டைம் ஒருத்தங்க ரிலேட்டிவ்ஸ் இருந்தா நம்ம மாத்தி விட்டுப்போம். பட் ஒருத்தங்க அப்படிங்கிறப்ப இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட் தான். பட் somehow we managed because she also chipped in. She also said நானும் பாத்துக்கிறேன் feed பண்ணிட்டு she used to take care in the night also. So that was there. But ரெண்டு பேர் தனியா பாத்துக்கிற ஃபேமிலிஸ் எல்லாம் ஐயோ கோவிட்ல டெலிவர் பண்ணி தனியா ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஃபேமிலிஸ் எல்லாம் வெரி டிஃபிகல்ட். அண்ட் எதுவுமே தெரியாம ப்ரோக்ரஸ் ஆகுறத பத்தி தெரியாம ஒரு அட்டெண்டர் ஒரு லே பர்சன் அட்டெண்டரா இருக்கிறது வந்து இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட் தான். And few more things as an educator அங்க உட்காந்துட்டு நான் நோட் பண்ண சில விஷயங்கள் வந்து ஒன்னு the women were left to go to the room till they were at around 6-7 centimeters. Food and liquids நிறைய கொடுத்தாங்க. யாருக்குமே எனிமா கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. So these were a lot of plus points that I noticed around. The staff were quite understaffed but quite friendly. யாரும் வந்து மூஞ்சி சொல்லிக்கல அந்த மாதிரி யாருமே வந்து நான் நோட் பண்ணல. And then yeah, these were the things that I actually noted. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா this is for everybody watching. இது வந்து நான் ஓண்டியோ போலம்னு நினைக்கிறேன் ஹரி. பிரியா வந்து என்ன பார்த்து அண்ணி நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்கன்னு கேட்ட பாயிண்ட் வந்து we had a family who was in the room opposite to us, okay, and they had come in. I don't know, they were a doctor's family, I don't know what, but there were 3 people with them. The laboring mother, அவங்களோட சிஸ்டரோ யாரோ தெரியல. there were 2 women, a mother and a sister age, and the husband. And this girl was in labor for nearly 1.5 days or so. Induce தான் பண்ணிருக்காங்க வாட்டர் லெவல். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஹிஸ்டரி தெரிஞ்சது கேட்டு. பட் வாட்டர் லெவல் லோவா இருக்குன்னு இன்டியூஸ் பண்ணிருக்காங்க. பட் வென் ஐ நோட்டிஸ் யாருமே அந்த பொண்ணு கூட பெருசா இல்ல. they were going in and out of the room. One person was in, but முக்காவாசி அந்த காமன் ஏரியால உட்காந்து 2 people were chit chatting either on the phone or with each other. So I always said அந்த பொண்ணு கூட யாருமே இல்ல இருக்க மாதிரியே எனக்கு தெரியல. ஒரு சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அந்த பிரைவசி ரெஸ்பெக்ட் பண்ணணும். எனக்கு எதுவுமே தெரியல. திடீர்னு விசிட்டர்ஸ் வந்துட்டு போறாங்க, அவங்க பாட்டு வெளியில உட்காந்து பேசி இந்நேரம் வலி வந்திருக்கணும். அந்த பொண்ணு வெளியில வந்து நிக்கிறப்பதே ஆஸ்கிங் உனக்கு வலியே வரலையா, ஜாலியா நடந்துட்டு இருக்க. சிசைங்க இல்ல எனக்கு கொஞ்சம் வலிக்குதுதான், அப்புறம் நீ எப்படி இவ்வளவு ஜாலியா நடந்துட்டு இருக்க, நடந்துருமா. And then this husband goes calls his mom and asks, அம்மா உங்களுக்கும் இப்படிதான் வலிச்சுதா, இப்படியெல்லாம் இருந்துச்சா, என்னமோ இப்படியெல்லாம் வித்தியாசமா சொல்லிட்டு இருக்கா. Very under-prepped and overconfident. I know I shouldn't be judging. It's very wrong of me to judge. But என்னால அந்த ஆதங்கத்தை வந்து தாங்கவே முடியல ஹரி. ஒரு பொண்ணை வந்து உள்ள ஃபர்ஸ்ட் டெலிவரி இன்டியூஸ் பண்ணிருக்காங்க, வலிக்குதோ இல்லையோ அந்த பொண்ணை வந்து பாக்குறது விட்டுட்டு நம்ம போன் பேசுறோம், நம்ம கதையடிச்சிட்டு இருக்கோம், விசிட்டர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கோம், கால் பண்ணி பேசிட்டு இருக்கோம். That girl had an emergency cesarean. ப்ராக்ரஸே ஆகல, failure to progress cesarean பண்ணாங்க because the family requested for a cesarean. But I felt very strongly maybe supportive யாராச்சும் இருந்திருந்தா இன்னும் பெட்டரா ப்ராக்ரஸ் ஆயிருக்குமோ. So this is for all the supporting people of a laboring woman. ஒருத்தங்க கூட இருக்கீங்கன்னா be with that person, not in your world. Makes a big sensitive to the be sensitive to the laboring women's need. Get yourself prepared with the right information. உங்களால அதெல்லாம் பண்ண முடிஞ்சா தயவு செய்து birth partner போக. இல்லைன்னா the best thing that you would do is let her do what she is best at. என்ன அந்த பொண்ணை விட்டா கூட she'll do what it needs to be done. இன்னொன்னு அந்த பொண்ணு வலிக்குதுன்னு சொன்னா வலிக்குது. You don't get to decide whether it's painful or not for the person. அவங்கதான் அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. உனக்கு என்ன இன்னும் ரொம்ப நேரம் உன்னை பார்த்தா நான் வலிக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா everybody has a different way of managing pain. நான் எதுவுமே பேசவே மாட்டேன். I just cross my legs and I lie down calm. So it doesn't mean I don't have any pain. Somebody else could be screaming, when they have 1/4 of my pain. That is how they manage. That is their pain tolerance. So don't belittle a person who's in labor by telling, உனக்கு என்ன இவ்ளோ மணி நேரம் தான் லேபரா, என்ன வலியே இல்லையா உனக்கு. I'm sorry, whatever the experience is, it is their experience. அவங்க என்ன ஃபீல் பண்றாங்களோ அதுதான் உண்மை அவங்களுக்கு. நம்ம வந்து we don't get to decide what they feel about the whole process. That was very, I felt that one thing வந்து என்ன பயங்கரமா பீக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. I was like, don't walk out, don't go out, don't go talk to them. I was itching to go tell them to shut up and listen to that girl. No, அந்த அளவுக்கு எனக்கு வந்து பிபி ஏறிச்சு. But then don't go, this is not your family, you're not supposed to be interfering. இதுமே வாய் திறக்காத தயவு செஞ்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன் நானு. I shouldn't go out அப்படிங்கிறது. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் தான் one person was outside, so I was asking என்னங்க ஆச்சு, டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா. சரி ப்ராக்ரஸே ஆகலைங்க, வழியே வரல பெருசா, அதனால சிசேரியன் பண்ணிட்டாங்க. அப்பவும் ஜிப்பியா மவுத்துன்னு கஷ்டப்பட்டு அப்படிங்களா, சரிங்க ஓகேங்க. came off. I was another thing, Hari, when we are patients இல்ல பக்கத்துல குழந்தை பால் குடிக்குதா, நல்லா குடிக்குதா, எதுக்கு இதெல்லாம் மைண்ட்ல ஓடும். ரொம்ப கஷ்டமான ஒர்க் தான். பட்
எப்படியோ ஒண்ணு பிரியா தான் சிரிச்சுட்டே இருப்பா, நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க, கஷ்டமா தான் இருக்கு, எனக்கும் பாவமா தான் இருக்கு, அதுக்கு என்ன பண்ண முடியும், வி கான்ட் டு எனிதிங் இல்லையா. வீட்டுல வந்து கூட ஷீஸ் டெல்லிங் மை ஹஸ்பண்ட் அண்ட் ஷீஸ் சேயிங், ஐயோ அண்ணி தான் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க, நான் அவங்கள பார்த்து பயங்கரமா வந்து ஏன் அவங்க அப்படி பண்றாங்க, அந்த பொண்ணுக்கு வலி வந்துருச்சா இல்லையான்னு தெரியலேன்னு ரொம்ப இதா இருந்தாங்க. பட் தட் வாஸ் சம்திங் தட் ரியலி stood up for me in the whole experience. என்னால அது மறக்கவே முடியாது. Preparing the birth partners or the people who are going to be there with the mother வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா. எஸ்,